மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் குறிப்பிடத்தக்க தயாரிப்பாளர்களில் ஒருவராக திகழும் PVP வித்தியாசமான இயக்குனர் என்று அறியப்பட்ட செல்வராகவன், ஜனரஞ்சகமான இசையமைப்பாளர் என்று வெற்றி பெற்றிருக்கிற ஹாரிஸ் ஜெயராஜ், உயரமான அனுஷ்கா, உயரம் தொட்ட ஆர்யா, இத்தனை பெரிய படை அமைந்திருக்கும் பொழுது இந்த படம் வெற்றி பெறாமல் போவதுதான் ஆச்சரியமே தவிர வெற்றி பெறுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று பழைய மொழி உண்டு. சற்றே மாற்றி சொல்வதானால் இப்படம் தோற்கின் எப்படம் வெல்லும் என்று கேட்க வேண்டியவராக இருக்கிறேன். என் பழைய நண்பர் தயாரிப்பாளர் பிரசாத் இங்கு பேச வந்தார். அவர் ஒன்று சொன்னார், PVP தவிர இந்த படத்தின் தயாரிப்பு செலவை வேறெவரும் ஏற்றிருக்க முடியுமா என்பது ஐயப்பாடு என்று சொன்னார். காரணம், ஆர்யாவுக்கு எவ்வளவு வியாபாரமோ அதை போல 2 மடங்கு இந்த படத்திற்கு செலவாகி இருக்கிறது என்று சொன்னார். பிரசாத் அவர்களுக்கும் PVP அவர்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆர்யாவின் வியாபாரத்திற்கு போல 2 மடங்கு செலவானால் ஆர்யாவின் பழைய வெற்றியை போல இது 2 மடங்கு வெற்றி பெறும் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அதில் பிழையில்லை. ஏனென்றால் செல்வராகவனின் உழைப்பு அற்புதம், செல்வராகவனுடைய சிந்தனை அற்புதம். என் நண்பர் கஸ்தூரி ராஜா, செல்வராகவனின் தந்தை, இங்கே பேச வந்த போது ஒன்று சொன்னார், PVPக்கு நன்றி, பெற்ற என்னாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை அவனை. அவன் என்ன பேசுகிறான், என்ன சிந்திக்கிறான், எப்படி இயங்குகிறான் என்பது எனக்கு தெரியாது. நானே புரிந்து கொள்ளாதவனை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார். கஸ்தூரி, உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். குளத்தில் நீர்ப்பூக்கள் பூத்திருக்கின்றன, பக்கத்தில் மீன்கள் இருக்கின்றன, தவளைகள் இருக்கின்றன, பூச்சி ராசிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த நீர்ப்பூவில் தேன் உண்டு என்ற செய்தி அந்த குளத்தில் வாழ்கிற எந்த ஜீவராசிக்கும் தெரியாது. எங்கிருந்தோ வருகிற வண்டுதான் அதில் தேனை மொண்டு கொண்டு செல்கிறது. எனவே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, PVP என்ற வண்டு செல்வராகவனை புரிந்து கொண்டது. அதனால் 2 பேர் வெற்றி பெறுவார்கள். நண்பர்களே, ஆண்டுக்கு தமிழ் திரைப்படம் 200 வெளியாகிறது. ஒரு படத்திற்கு சராசரியாக 5 பாடல்கள் என்று சொன்னால் 1000 பாடல்கள் எழுதப்படுகின்றன. இந்த 1000 பாடல்களில் 10 பாடல்கள் மட்டும்தான் முத்து பாடல்கள். அந்த 10 பாடல்களில் ஒன்றாக இந்த 2ஆம் உலகத்தில் ஒரு பாடல் இடம்பெறுவதற்கான சாத்திய கூறு இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. காரணம், யாருக்கு நல்ல பாட்டு அமையும் தெரியுமா? எவன் இலக்கிய தேடல் கொண்ட இயக்குனரோ, எவன் மொழி காதல் கொண்ட இசையமைப்பாளரோ, இவர்கள் 2 பேருக்கும் நல்ல பாட்டு அமையும். ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் செல்வராகவனுக்கும் அந்த இலக்கிய தேடல் உண்டு, மணிரத்னத்திற்கு உண்டு, பாரதிராஜாவுக்கு உண்டு, பாலச்சந்தருக்கு உண்டு, ஸ்ரீதருக்கு உண்டு, சங்கருக்கு உண்டு. எவரவர்களுக்கெல்லாம் இலக்கிய தேடல் இருக்கிறதோ நல்ல பாட்டு அமையும். நம்ம லிங்குசாமிக்கும் அந்த ராசி இருக்கிறது. இந்த படத்தின் பாடல்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். நான் 30 ஆண்டுகளாக எல்லோருடன் சண்டை போட்டுக் கொண்டு ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இலக்கியத்தின் சாரத்தை சினிமா பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வேள்விதான் நான் நடத்தி கொண்டிருப்பது. இதனால் நிறைய இழந்திருக்கிறேன், நிறைய நட்பை இழந்திருக்கிறேன், நிறைய படங்களை இழந்திருக்கிறேன், நிறைய பணத்தை இழந்திருக்கிறேன். தமிழை மட்டும் இழக்கவில்லை. தமிழை இழக்கக்கூடாது என்பதற்காக
மற்ற இழப்புகளை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இலக்கியத்தின் சாரத்தை பாட்டுக்குள் கொண்டு வருவது அபூர்வம். இதில் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறேன் இந்த பாட்டில். கனிமொழியே என்னை கொன்று போகிறாய், கடைவிழியால் என்னை தின்று போகிறாய் ஒரு பாட்டு. இந்த பாட்டில் ஒரு வரி எழுதியிருக்க. 3ஆம் உலகப் போர் என்ற படைப்பில் அமெரிக்க பெண் எமிலி வானத்தில் ஒரு பறவையை பார்ப்பா, பார்த்துட்டு கேட்பா, இந்த பறவையின் வெற்றி இதில் இருக்கிறது. எல்லாம் விழிப்பானுங்க. அவளே திருப்பி சொல்லுவாள், பறவையின் வெற்றி எதில் இருக்கிறது தெரியுமா? இலக்கு அடையும் தூரத்தில் அல்ல, பறக்கும் வேகத்தில் அல்ல. வானில் பறவைகளுக்கு வேர்வை சுரப்புகள் கிடையாது, எந்த பறவைக்கும் வேர்க்காது. அது அல்ல பறவையின் சிறப்பு. இது தெரியுமா பறவையின் சிறப்பு? வானத்தில் பறக்கும் போது மொத்த ஆகாயத்தையும் மறக்கடித்து விட்டு தன்னை மட்டும் கவனிக்க செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது ஒரு பறவையின் வெற்றி. ஆகாயம் மறந்து போது இவ்வளவு பெரிய வெளியை ஒரு புள்ளி உண்டு விட்டு போய்விடுகிறது. இதான் ஒரு பறவையின் வெற்றி. இத பாட்டுல வச்சிருக்க. பறவை பறக்கும் போது ஆகாயம் தொலைந்து போகும், நான் உன்னை பார்க்கும் போது இந்த உலகம் தொலைந்து போகும். செல்வராகவன் கைதட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் தமிழுக்கு கிடைத்த பேரு. ஜெயராஜ் இதுக்கு தான் நான் சண்டை போடுறேன். எனக்கு தெரியும், நான் கூட 40 வருஷமா மேடைகளிலும் தெருக்களிலும் பள்ளிகளிலும் வீதிகளிலும் டீக்கடையில உட்கார்ந்து மெல்ல மெல்ல பல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டே வர்றோம். அதான் உண்மை. அப்புறம் இதுல ஒரு பாட்டு இருக்கு, ஒரு நல்ல பாட்டு, சின்ன கற்பனை தான். இனி என் கன்னத்தோடு கன்னம் வைத்தால் நான் மண்ணில் வாழும் போது வாழ்ந்திருப்பேன். அப்புறம் உன் கண்ண குழியில் புதைத்து விட்டால் மாண்ட பிறகும் வாழ்ந்திருப்பேன். சிவராகவர்கள் ரொம்ப நன்றி. இந்த வரிகளை எல்லாம் ஆஹா நன்றாயிருக்கிறது என்று பாராட்டி ஏற்றுக்கொண்டதனால் எங்கள் தமிழர்கள் கைவிட்டுகிறார்கள். இதுதான் பெரிய வெற்றி. தமிழ் சினிமா நிறைய அற்புதமான ஆற்றல்களை வந்தது. ராம்ஜி உங்களை ரொம்ப பாராட்டுறேன். உனக்கு தெரியாது யாரு நீ யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி சினிமா ரொம்ப, நான் சினிமாவில் இருக்கிறேன், சினிமாவுக்குள் இல்லை. நானும் இருந்த மாதிரிதான் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சு யார் நீங்க இவங்களாம் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவேன். எனக்கு இயக்குநர்கள் மட்டும் தான் தெரியும், இசையமைப்பாளர் தெரியும், நடிகர்கள் பெரிய பழக்க நடிகர்கள் யாருமே தெரியாது. அப்படி தூரத்தில் இருக்கேன். உங்களை பார்த்து வியக்கிறேன், என்ன பண்ணியிருக்காரு. ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இடையான ஷாட்டை ராம்ஜி வச்சிருக்காரு அந்த படத்தில். இவ்வளவு பெரிய கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் நடிகைகளும் சிந்தனையாளர்களும் குளித்து கிடக்கிற உலகம் இந்திய சினிமா உலகம். இவர்கள் படங்களில் வெற்றி படம் தோல்வி படம் என்று எதுவும் இல்லை. புரிந்து கொள்ளப்பட்ட படம் புரிந்து கொள்ளப்படாத படம் என்றுதான் உண்டு. தொடர்ந்து உழைப்போம், தமிழர்களை உற்சாகமாக வைத்திருப்போம். எத்தனையோ பொருள் வேட்டை, புகழ் வேட்டை, பண வேட்டை, கல்வி வேட்டை, இதற்கு மத்தியில் தமிழர்களும் இந்தியர்களும் கெட்டிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனசு இறுகி கிடக்கிறது, இருதயம் பூட்டப்பட்டு கிடக்கிறது. இந்த இருதயத்திற்கு பூட்டப்பட்ட வீசுகிற மெல்லிய தென்றல் தான் கலை. அந்த கலை காற்று தொடர்ந்து வீசட்டும். இந்த படத்தின் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.